வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க அனைவருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் பாரியோட பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல ரொம்ப சந்தோஷம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அன்பான சஜஷன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது எனக்கு உதவியா இருக்கும். வாங்க, பாரியோட கைப்பிடிச்சு பரம்பு மலைக்கு போகலாம். போன 10வது எபிசோட்ல 60ஆம் கோழிய கபிலருக்கு உணவா கொடுத்தாங்க பாரியோட குடும்பம். அது மட்டும் இல்ல, கோலூர் சாத்தனும் அவனோட கூட வந்த 2 வணிகர்களையும் என்ன பண்ணா முடியன் அப்படின்றதையும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ 11வது எபிசோட பார்க்கலாம். இருள் விலகாத இரவின் கடைசி நாழிகையில கபிலரை எழுப்ப அவரது அறையை நோக்கி வந்துட்டு இருந்தான் ஒரு வீரன். அவனது காலடி ஓசை மிக தொலைவுல இருந்தே கேட்க தொடங்குது. படுக்கையில இருந்து மெல்ல அசைறாரு. ஓசை அறைக்குள்ள நுழையறதுக்குள்ள எங்கிருந்தோ வந்த மலரோட மனம் அந்த அறை முழுவதும் பரவுது. அந்த காலடி ஓசை அதோட நின்றுச்சு. நள்ளிரவுல மலர்ற மயிலை மலரின் மனம். நள்ளிரவு மலருக்குன்னு ஒரு தனி குணங்கள் இருக்கு. அது வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடியது. ஆம்பலும் முகண்டையும் கூட நள்ளிரவுல பூப்பவைதான். ஆனாலும் மயிலையின் தனித்துவம் மிக்க மனத்துக்கு அவையெல்லாம் ஈடே கிடையாது. மயிலையின் மனம் அறை எங்கும் பரவுது. காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் இதயம் நிரம்புது. அகமகிழ்வோடு கண் விழிக்கிறாரு கபிலர். மலர் கூடையை அறையில் வச்சுட்டு ஒரு பெண் வெளியேறி போறா. அருகே வந்த வீரன் சொன்னா, பரம்பின் தலைவர் உங்களை அழைத்து வர சொன்னார். மலர் மனத்தோட இணைந்தது இனியவனின் அழைப்பு. சிறிது நேரத்தில் வருவதா சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மாளிகையின் முகப்புல தயாரா நின்றுட்டு இருக்கிறாரு பாரி. கபிலர் வெளியே வந்ததும் வாருங்கள் போகலாம் அப்படின்னு உற்சாகமா கூட்டிட்டு போறான். இரவின் கடைசி இதழ் இப்போதான் உதிர தொடங்கி இருக்கு. தீப்பந்தங்களை அணைக்க வீரர்கள் குவளைகளோடு போயிட்டு இருக்காங்க. பறவைகளின் ஒலி இன்னும் வெளியேறல. எவ்வியூரின் நடு வீதியின் வழியே கபிலரை அழைச்சிட்டு போறாரு. பாரி போட்டிருந்த உடையிலிருந்து நறு மனம் வீசுது. இந்த மனம் அந்த அறைக்குள்ள வீசின மயிலை மலரை விட விஞ்சியது. வீதியில நடக்கும்போது கூட வாசனை கரையாம ஆடையோடவே சேர்ந்து வீசுது. கபிலரை எவ்வியூரின் மேலே இருக்கிற உச்சி பாறைக்கு அழைச்சிட்டு போறாரு பாரி. நாய்களோட குறைச்சல் அங்குமிங்கோ கேக்குது. அவங்க மேல் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. விடியற் காலை நேரத்துல வீதிகளோட அழக ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு கபிலர். பாரிகிட்ட கேக்குறாரு, யவன தேசத்திலிருந்து நறுமண எண்ணெய்களை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்களையும் பெரு வணிகர்களையும் அறிவேன். ஆனால் அந்த மனம் கூட இவ்வளவு நறுமணம் மூட்டுவதாக நான் உணர்ந்ததில்லை. உனது ஆடையின் வாசனை அளவற்ற நறுமணத்தை பரப்புகிறதே. அதிகாலை காற்று மனம் கொண்டுதானே மிதந்து வரும். அதனால் இருக்கலாம். இல்லை, காலடி யோசை என்னை எழுப்பிய போது காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன். பின்னர் மயிலையின் மனத்தால் அறையே நிறைந்தது. அதையெல்லாம் நுகர்ந்த எனக்கு அதை விட சிறப்பான ஒரு நறுமணத்தை கண்டறிய முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே உச்சிப்பாறையின் அருகே வந்துட்டாங்க. வெளிச்சம் மெல்ல பரவிட்டு இருக்கு. கீச் கீச்சுன்னு பறவைகளின் குரல்லாம் கேட்க தொடங்குது. பாரி சொன்னா, தாழை மலரில் பெண் பூ ஆண் பூ என 2 வகைகள் இருக்கின்றன அல்லவா? அவற்றுள் ஆண் பூவின் அரும்பு மிகவும் மனமூட்டக்கூடியது. காய்ந்த ஆண் பூவின் இதழ்களை ஆடைகளுக்குள் போட்டு வைத்தால் சிறு பூச்சிகள் ஆடைக்குள் நுழையாது. அது மட்டுமல்ல, நல்ல மனமூட்டியாகவும் அவை இருக்கும். இவையெல்லாம் சொல்லத்தான் கேள்வி. நீங்கள் சொல்வதால் தான் இவ்வளவு மனம் வீசுவது தெரிகிறது. எங்களுக்கு இது பழகிவிட்டதால் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாறை மேல கபிலரோட கைய தூக்கி ஏத்தினான் பாரி. இருள் அகன்று எவ்வியூரின் மேல வெளிச்சம் பரவிட்டு இருக்குது. கபிலர் உச்சிப்பாறையிலிருந்து எல்லா பக்கமும் பாக்குறாரு. எவ்வியூரின் பேரழகு அவரை கண்களை சுழற்றி அடிக்குது. எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்து அந்த நகரோட அழகுல தன்னையே மறந்துட்டாரு. அந்த பாறைகளோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி மடிச்சு மடிச்சு கட்டியிருந்தாங்க வீடுங்க. அங்கங்க ஒரு சில மரங்கள் இருக்கு. கரும் பாறைகளை அரணா கொண்டு
அந்த மாளிகையை கட்டியிருந்தாங்க. மாளிகை இருக்கிற தென் திசையில மிக தொலைவுல மலை நோக்கி போற சாலையில தேர் ஒண்ணு வேக வேகமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்த கபிலர் கைய நீட்டி பாரியே பாக்குறாரு. பாரி சொல்றான், அந்த பக்கம் இரு குன்றுகளுக்கு பின்னால் தான் பாழி நகர் இருக்கிறது. அங்குதான் ஆயுத சாலைகள், பயிற்சி கூடங்கள், தொழிலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எவ்வியூரை விட அதிகமான மக்கள் அங்கு வாழ்கின்றனர். விருந்தினர்கள் தங்கும் இல்லங்கள் அங்குதான் இருக்கின்றன. பாணர் கூட்டம் வந்து தங்கி செல்வது எல்லாம் அந்த இடத்தில்தான். பாழி நகரில்தான் வேலிர்கள் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அங்குதான் இருக்கிறதா பாழி நகர்? கபிலரின் கேள்விகளோடு புன்னகைத்தான் பாரி. எங்க பார்த்தாலும் பறவைகளோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. கிழக்கு திசையை பார்த்தபடி நின்றுட்டு இருக்கிறாரு பாரி. மறுபக்கம் திரும்பாமலேயே கபிலர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. கபிலரோட கண்ணோ எல்லா பக்கமும் சுழன்றி அடிக்குது. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுற நேரத்துல கரும் பாறையின் மேல இருக்கிற நகரம் ரொம்ப அழகா தெரியுது. மக்கள் வீடுகள்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பறவைகளோட கீச்சுக்குரல் காடையை எழுப்பிட்டு இருக்கு. இளங்காற்று உச்சிப்பாறையை தழுவி மேல எழும்பிட்டு இருக்கு. கபிலர் காண கிடைக்காத காட்சி அப்படின்றாரு. கிழக்கு திசையை பார்த்துட்டு இருந்த பாரி அவரோட தோலை தொட்டி திருப்புறாரு. கபிலர் கிழக்கு பக்கமா திரும்பும் போது பாரி சொல்றாரு, இப்போது நீங்கள் காணப்போவதுதான் காண கிடைக்காத காட்சி. கபிலர் இன்முகத்தோட கிழக்கு திசையை பாக்குறாரு. எல்லா திசைகளிலும் இருக்கிற அழகோட தான் எவ்வியூரின் கிழக்கு திசையும் இருக்கு. இதில் கூடுதல் சிறப்பு அப்படின்னு பாரி எதை சொல்றான் அப்படின்னு கபிலர் கண்கள் தேடிட்டு இருக்கு. கிழக்கு திசையில ஆதிமலைக்கு நடுவே ஒரு மெல்லிய பிளவு வழிய சூரியனோட செந்நிற கதிர் வெளிவர தொடங்குது. பாக்குற கணத்திலே ஒளி பெருகி வால் போல பாஞ்சு வருது. கபிலர் கண்ணிமைக்காம பாக்குறாரு. எவ்வியூரின் கிழக்கு பகுதி இருளை 2 துண்டாக்கிருச்சு. காண கிடைக்காத காட்சி அப்படின்னு கபிலர் வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும் போதே அந்த சூரிய ஒளிவால் கபிலரோட மார்புல இறங்குது. கபிலரின் நாடி நரம்புகள் எல்லாம் சிலிர்க்குது. மெய் மறந்து இரு கைகளையும் மேலே உயர்த்துறாரு. எவ்வியூரின் அடிவாரம் வர இரு திசைகளும் அவரது கரங்களின் நிழல் படர்ந்து அசையுது. கதிரவனை பார்த்து அவர் கைகளை உயர்த்தி வணங்குறாரு. பெருங்குளவை ஒளி எவ்வியூர் முழுக்க மேலெழுது. 4 திசை வாயில்களிலிருந்தோ பறைகள் முழங்குது. அந்த பறையோட சத்தத்துல காடு முழுதும் நடுங்குது. மக்கள் எல்லாரும் தங்களோட வீடுகளின் மேலேறி குலவையிட்டு அந்த அருமையான காட்சியை பார்க்குறாங்க. துல்லியமான இடத்துல கபிலரை நிறுத்திட்டு பாரி 2 அடி கீழே நின்று அண்ணாந்து பார்த்தான். பேரறிவின் தீச்சுடர் இதுதானா? நினைக்கும் போதே மெய் சிலுக்குது பாரிக்கு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிளவோட மேல் விளிம்புல சூரியன் தொட்டவுடன் அந்த ஒளிவால் மறைஞ்சிருச்சு. எங்கும் புலர் மஞ்சள் நிரம்புது. கபிலர் உறைஞ்சி போய் நிக்கிறாரு. மக்கள் கூட்டம் கூட்டமா பாறையை நோக்கி வர தொடங்குறாங்க. குலவ சத்தம் எங்கும் எதிரொலிக்குது. பாரி உச்சி பாறையின் மேலே ஏறி கபிலரின் அருகில வரான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்தில் 6ஆம் நாளில் ஆதிமலையில் உள்ள பெருங்கடலின் நடுவில் இருந்து கதிரவன் மேல் எழும்பி வருவான். நெருப்பை உருக்கி ஊற்றியது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளிவால் அரை நாழிகை நேரம் மட்டுமே நீண்டிருக்கும். கதிரவன் ஒளிவாலை எவ்வியூரின் மேல் இறக்கிய 3ஆம் நாள் கொற்றவை கூத்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நடந்து போறான் பாரி. திரண்ட மக்கள் கூட்டம் உணர்ச்சி பெருக்கோட குலவையிட்டுட்டே அவனோட பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அரண்மனைக்குள்ள நுழையிற வரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கபிலர். இப்ப கபிலருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இயற்கையை பற்றிய வியப்பு தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்ப பாரியோட சொல்லு கேட்ட பின்னால இயற்கை அறிவை பற்றிய வியப்பா மாறிடுச்சு. வானியல் வசப்படுவதுதான் கணிதத்தின் உச்சம். கணிதம் வசப்படுதல் அறிவின் உச்சம். நோக்கறிவு கொண்டு விண்மீன்களை கணித்தலும் கதிரவனின் நகர்வை அளத்தலும் மனிதனின் அபார சாதனை. இந்த சாதனைகளை சொந்தமாக்கி வைத்துள்ளவர்கள் மூவேந்தர்கள். வானியலையும் கணிதத்தையும் தலைமுறை தலைமுறையா கற்று ஆளும் கணியர்கள் அவர்களிடமே இருக்கின்றனர். அதனால்தான் நீரும் நிலமும் வானும் வேந்தர்களுக்கு வசப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பேரறிவு
சின்னஞ்சிறு வேளிர் கூட்டத்துக்கு எப்படி வசப்பட்டது? ஒரு வாரத்துக்கு முன்பே கொற்றவை கூத்து தொடங்க போவது பற்றி வேட்டூர் பழையன் சொன்னது கபிலருக்கு நினைவுக்கு வருது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை அரை நாழிகை நேரம் மட்டுமே நிகழும் ஒளிவாளின் கோலக்காட்சியை நாளும் நேரமும் தவறாம இவங்க எப்படி கணக்கு போட்டாங்க? அடுத்தடுத்து எழுந்த கேள்விகள் கபிலர் திக்கு முக்காட செய்து. சூரியன் தக தகன்னு மேலேறிட்டு இருக்கு. திகைப்புல இருந்து மீளாத கபிலர் கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படியே நிக்கிறாரு. அப்புறமா மெதுவா பாறையை விட்டு கீழே இறங்கி போறாரு. அவரை அழைச்சிட்டு போறதுக்கு வீரர்கள் நிக்கிறாங்க. ஊரின் தென் திசைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாளிகைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் போக சொல்லிட்டாரு. அவருக்காக காத்துட்டு இருந்த மக்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கூட அங்கங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. தென் திசையின் அடிவாரத்துல வந்து சேர்ந்தவங்கெல்லாம் அரண்மனையை நோக்கி நடக்க தொடங்குறாங்க. அந்த வியப்போடையே கபிலர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாண்டிய நாட்டு பெருங்கணியன் திசைவேழரின் நினைவு வருது. நீளும் நிழல் கொண்டு உலகை அளக்கும் அவரை கபிலர் தன் ஆசான்களில் ஒருவராக நினைப்பாராம். இந்த திசைவேழரை நினைவுல வச்சுக்கோங்க. இந்த கதையோட நடு பகுதியில முக்கியமான ஒருத்தரா வரப்போறாரு. அவரை பத்தி இப்ப கபிலர் யோசிக்கிறாரு. கண் சிமிட்டாத விண்மீனை போல வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற வானியலாளர். தலைமுறை தலைமுறையா சேகரித்த அறிவு சேகரத்தின் உறைவிடம். அந்த வான் உழவனின் தாள் பணிந்து கபிலர் பாடிய கவிதைகள் ஏராளம். அவரோட முன்னோர்கள் பெயர் சூட்டி வச்ச வெள்ளியை கண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் நேரம் கணிக்கப்படுது. வானம் மிதந்துட்டு இருக்கிற ஒரு மாயத்தட்டு, கற்பனைக்கு எட்டாத பேருலகு. மனிதன் தனது அறிவால் அதை கணிப்பது என்பது நம்ப முடியாத அதிசயம். ஆனா தரன்னு தன்னோட கையை இழுத்துக்கிட்டு போய் இயற்கையின் கூர் முனையின் எதிரில் துல்லியமா நிறுத்திட்டானே பாரி. பெருங்கணியன் திசைவேழர் இந்த நாளில் தன்னோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாரியை கட்டி அணைச்சிருப்பாரு. வேந்தர்கள் யாருக்கும் இல்லாத 4 அறிவும் கோல் அறிவும் பாரியிடம் இருப்பதை கண்டு திகைச்சிருப்பாரு. திசைகள் மட்டுமே திகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை. திக்கு தெரியாத திகைப்பை நிலமும் கடலும் வானம் ஒவ்வொரு கணத்திலும் உருவாக்கும். அந்த திகைப்பை வெல்ல தெரிந்தவர்களே திசையாலும் கணியர்கள். அதனால அவங்க மனுஷங்களை பார்த்து ஒரு நாளும் திகைக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாரியோட செய்கைய பெருங்கணியன் பார்த்திருந்தார்னா திகைக்காம இருந்திருக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே அந்த நகரோட இடப்புற வீதியின் வழியே நடந்து போறாரு கபிலர். எதிரே ஒரு பெண் வந்து கை நீட்டி அவரோட பாதைய மறிக்கிறார். விலகி போகணும்னு நினைக்கிறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு கபிலர் வலப்புறம் நகர்றாரு. ஆனா அந்த பொண்ணு இன்னொரு கையை நீட்டி வலப்புற வழியையும் அடைக்கிறார். பெருங்கணியன் இரு பக்கங்களும் கைகளை விரிச்சு நீளும் நிழலின் நகர்வுகளை அவருக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வருது. உள்மனதில் கணியனின் உருவம் படிஞ்சிருக்க அந்த கைய விலக்கி நடக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அவருக்கு வழி விடுறதாவே இல்லை. கணியன் நினைவுல இருந்து மீண்டு அந்த பெண்ணை உத்து பாக்குறாரு கபிலர். நேருக்கு நேரா அந்த பெண்ணோட கண்களை பாக்குறாரு. அந்த கண்கள் கோபத்தை கக்குது. ஏனம்மா வழி மறிக்கிறாய்? கபிலரோட கண்களையே உத்து பாக்குறா. பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதியுண்டோ உம்மிடம்? கபிலர் அப்படியே அதிர்ந்து போறாரு. நெஞ்சில கூர்மையா இறங்குது அந்த சொல்லு. ஏனம்மா இப்படி கேட்கிறாய்? என்ன தவறு இழைத்தேன் நான்? மௌனத்தின் வழியே கபிலரின் அதிர்ச்சியை அதிகப்படுத்துறா. எந்த வகையிலும் அவளோட கோபத்துக்கான காரணத்தை கபிலரால தொடர்பு படுத்தி கொள்ள முடியல. எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் இங்கிருந்து பாழி நகருக்கு தேரேறி செல்ல மாட்டான் பாரி, தெரியுமா உமக்கு? கபிலர் பதில் எதுவும் சொல்லாம அவளோட கண்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவள் தொடர்ந்து பேசுறா. கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும். தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைத்துவிடும் என்பதால் தேரில் செல்ல மாட்டான். ஆனால் உமது செயல் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. அந்த இளம்பெண் உதித்த சுடு சொல் கேட்டு அஞ்சுறாரு கபிலர். யான் செய்த பிழை என்ன மகளே? அவளோட கண்ணு கலங்கி குளமாயிருச்சு. அழகிய பூக்காடாக இருந்த எம் காதலில் புயல் காற்று வீச செய்து விட்டேன். கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கின்றன. எனக்கு விளங்கும்படி சொல்.
உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோளின் மீது இப்போது பாரியின் கை கிடக்கிறது. புகழால் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது எனது காதல். நீ யாரை சொல்கிறாய்? உன் காதலன் யார்? நீலன். கபிலர் பெருமூச்சு விடுறாரு. சின்னதா ஒரு சிரிப்பு உதட்டோரம். ஆனா அந்த பெண்ணோ வேகம் குறையாம பேசுறா. சிறு கல்லை தாண்டுவது போல இரு பெரும் குன்றுகளை தாண்டி நினைத்த போதெல்லாம் என்னை பார்க்க வந்தவன் அடுத்த தெருவில் நான் இருப்பது தெரிந்தும் இன்னும் என்னை வந்து பார்க்கவில்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றித்தான் பேசுகிறாள். என் நீலனின் பெயர் கொண்டே என் நெஞ்சை சுடுகிறார்கள். உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழத்தானே வேண்டும். ஏன் கவலை கொள்கிறாய்? அந்த பெண் உடைந்து அழறா. இந்த கேள்வியை நானே பல முறை கேட்டுவிட்டேன். என்னால் விடை காண முடியவில்லை. அவனது உறுதியை நன்கு அறிந்தவள் நான். ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் தவிக்கிறேன். குறுக்கிட்ட கையை மடக்கி பக்கத்தில் இருந்த வீட்டோட திண்ணையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா. நெஞ்சொடிஞ்சு விழுவது போல இருந்தது அது. எங்களின் குன்று எவ்வளவு அழகானது தெரியுமா? யார் கண்பட்டதோ தெரியவில்லை. பொழுதெல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஒரு தேர் வந்து நின்றது. கபிலருக்கு ஒரே அதிர்ச்சி. எனது மடி மீது தலை சாய்த்து இருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் தேரிலிருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்றேன். எனது காதலின் அமைதியை எனது சொல் கொண்டே கெடுத்துவிட்டேன். சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணீர் வழிந்து ஓடுது. குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ் விட்டு நழுவி போன அவனது மறுமுத்தத்துக்காக அன்று முழுவதும் காத்திருந்தேன். வரவில்லை. மறுநாள் அவன் ஊருக்கு போனேன். வந்திருப்பவருக்கு காலில் அடிபட்டுள்ளது. நீ எவ்வியூருக்கு போ. 2 நாளில் நான் அவரை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். கொற்றவை விழா முடியும் வரை நாம் அங்கு மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி அனுப்பினான். கபிலர் தனது கதையை தானே கேட்டுக்கொண்டிருந்தார். எனது காலடிக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய இளம் பெண்ணின் இதழ் மொத்தம் விலக்கி வந்தவனா? தசை பிறண்ட பின்னும் என்னை தூக்கி வந்தான். நீலன் மீதான மதிப்பு இன்னும் கூடியது. அவள் தொடர்ந்தாள். எவ்வியூருக்கு வந்த பின்பாவது நான் வாய் பொத்தி இருக்க வேண்டாமா? உனது காதலன் வருவானா என கேட்ட என் தோழியிடம், கபிலர் என்றொருவர் காலொடிந்து கிடக்கிறார். அவரை அழைத்து கொண்டு வர வேண்டுமாம். 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லி அனுப்பியுள்ளான் என்றேன். கபிலருக்கு அவளை மகளே என அணைத்து பிடித்து கதை கேட்க வேண்டும் போல் இருந்தது. எல்லாம் எனது போதாத காலம். எதை சொன்னாலும் அது சிக்கலாக மாறித்தான் போகும். நான் சொன்ன சொல் பாரியின் காதுக்கு எட்ட உடனடியாக என்னை மாளிகைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். நான் கபிலருக்கு கால் ஒடிந்ததால் எனது காதலின் நாள் ஒடிந்த கதையை சொன்னேன். அவ்வளவுதான். இரவோடு இரவாக பாரியே புறப்பட்டு புலிவால் குகைக்கு போய்விட்டான். கபிலர் வியப்பின் உச்சத்துக்கே போயிட்டாரு. தன்னை ஒரு கை பிடித்து நீலன் அழைத்து வந்ததைப் போலவே மறு கை பிடித்து இவளும் அழைத்து வந்திருக்கிறாளே என மகிழ்ந்து போனார். போதாத காலத்தை புலம்பித்தான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். கபிலரை பாரி தனது தோளில் ஏற்ற என்னை தனது நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்தவன் எங்கு சென்றானோ தெரியவில்லை. கண்ணீரை தொடச்சிக்கிட்டே ஊரே பேசுகிறது. நேற்றிரவு அவனுக்கு 60ஆம் கோழி கறி விருந்து படைக்கப்பட்டதாம். உள்ளங்கையில் கஞ்சி காய்த்து அவனது உதடு விலக்கி ஊட்டிவிட்ட எனது அன்புக்கு இணையாகுமா இந்த உலகு? சொல்லுங்கள், அந்த கொடியவனை என்ன செய்யலாம்? கண்ண நேரமும் தாமதிக்காமல் சொன்னார் கபிலர். அது தெரியாமல் தான் நானும் விழித்து கொண்டிருக்கிறேன். நான் தங்கியுள்ள இடத்தில் என்னோடு தான் அவனும் தங்கியுள்ளான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா என்று எவ்வளோ ஒருத்தின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம். முழு நிலா நாளில் மயிலம் பூச்சூடி அவள் மீது காதல் கொண்டானாம். இன்று எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியாமல் நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தான். இன்று காலை அவளுக்கு சூட்டப் போயிருப்பான் என்று நினைக்கிறேன். வெட்கமும் ஆசையும் பீரிட்டு மேலெழும்பியது. ஆடை கொண்டு கண்ணீர் துடைத்தாள். அதையும் மீறி சிந்தியது சிரிப்பு.
மகிழ்ச்சியையும் வெட்கத்தையும் மறைக்க முயற்சி செய்தால் முடியவில்லை. கண்ணீர் வெடித்து காதலாக மலரும் அந்த அதிசயத்தை அருகே இருந்து கவனித்தபடி அவளின் கரம் பிடித்தார் கபிலர். விடுமையா கையை, இன்னொரு நாளும் உம்மால் வீணாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை உதறிட்டு ஓடிறா மயிலா. கையை உதறிட்டு மயிலா யார பார்க்க போறான்னா நீலனை தான் பார்க்க போறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.